ஒரு அமைதியான கடற்கரை கிராமத்தில் அலைகள் கூட ரகசியங்களை சொல்லும் போல இருந்த அந்த இடத்தில் ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருந்தது. அந்த லைட் ஹவுஸ் சாபமடைந்தது என்று அனைவரும் நம்பினர். யாரும் அங்கு செல்ல தயங்கவில்லை. ஆனால் ஒரு நாள் ஆர்வம் நிறைந்த 14 வயது சிறுவன் அர்ஜுன் அந்த லைட் ஹவுஸ்குள் நுழைந்தான். உள்ளே முழுவதும் தூசி படர்ந்த அமைதி. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் பெரிதாக ஒலிக்கச் செய்தது. அங்கே உடைந்த தரையின் கீழ் ஒரு பழைய மரப்பெட்டியை அவன் கண்டுபிடித்தான். அதை திறந்தபோது அதன் உள்ளே ஒரு கிழிந்த பழமையான மேப் இருந்தது. அந்த மேப்பில் ஒரே வாக்கியம் மட்டும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது: முடிவுதான் தொடக்கம். அந்த வார்த்தைகள் அவனுள் ஒரு புதுமையான ஆர்வத்தை தூண்டின. மறுநாள் காலையில் அந்த மேப்பை பின்தொடர அர்ஜுன் முடிவு செய்தான். அந்த மேப் அவனை கிராமத்தை தாண்டி யாரும் செல்லாத ஒரு அடர்ந்த காடுக்குள் அழைத்துச் சென்றது. அந்த காடில் மரங்கள் மிக உயரமாகவும் உயிரோடு அவனை பார்த்து கொண்டிருப்பது போலவும் தோன்றின. அவன் முன்னேறிய போது சுற்றியிருந்த ஒலிகள் மெதுவாக மறைந்து ஒரு அசாதாரண அமைதி சூழ்ந்தது. அவன் ஒரு உடைந்த மரப்பாலத்தை கடந்து ஆழமான பள்ளத்தாக்கின் மீது நடந்து சென்றான். சிறிய தவறும் அவனை கீழே விழச் செய்யும் நிலையில் இருந்தது. இரவு வந்தபோது அவன் ஒரு விசித்திரமான நதியை கண்டான். அது மெதுவாக நீலமாக பிரகாசித்தது. அந்த காட்சியும் அந்த காடும் அவனுக்கு அதிசயத்தையும் பயத்தையும் ஒன்றாக அளித்தது. எங்க பார்த்தாலும் அந்த மேப்பில் இருந்த அதே சின்னம் கற்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்போது அவன் மீரா என்ற ஒரு பெண்ணை சந்தித்தான். அவளும் அதே மேப்பை பின்தொடர்ந்து வந்ததாக கூறினாள். இருவரும் சேர்ந்து பயணம் தொடர்ந்தனர். அவர்கள் பழமையான புதிர்களை தீர்த்தார்கள், சின்னங்களை சரியாக அமைத்தார்கள், மறைந்த பாதைகளை திறந்தார்கள். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் வித்தியாசமாக தோன்றியது. மீரா எப்போதும் வழியை தெரிந்தவள் போல இருந்தாள். அவள் இந்த இடத்தை முன்பே அறிந்தவள் போல நடந்தாள். இவ்வாறு பயணம் செய்து அவர்கள் இறுதியில் ஒரு பெரிய அடிநிலை கோயிலை அடைந்தார்கள். அந்த கோயிலின் நடுவில் ஒரு பிரகாசமான கதவு இருந்தது. அதன் அருகில் ஒரு எழுத்து தோன்றியது: ஒருவர் மட்டுமே திரும்ப முடியும். அந்த நேரத்தில் காற்று குளிர்ந்து நிலம் அதிரத் தொடங்கியது. அர்ஜுன் மீராவை நோக்கி பார்த்தான். ஆனால் அவள் மாறிவிட்டாள். அவளது கண்கள் மெதுவாக பிரகாசித்தன. குரல் மாறியது. அவள் மெதுவாக சொன்னாள்: இந்த மேப் பொருளை காண்பிக்காது, ஒருவரை இங்கே கொண்டு வருது. அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். அவள் தொடர்ந்தாள்: ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் இங்கே தங்க வேண்டும். அர்ஜுன் நடுங்கிய குரலில் கேட்டான்: அப்போ நீ யார்? மீரா சிரித்தாள்: நானும் ஒரு நாள் உன்னை மாதிரிதான். அந்த உண்மை அவனை உள்ளுக்குள் உடைத்தது. மீரா அவனை பார்த்து சொன்னாள்: நீ இங்கிருந்து போனால் இந்த மேப் இன்னொருவரை தேர்ந்தெடுக்கும். இது மீண்டும் நடக்கும். அர்ஜுன் தனது கையில் இருந்த மேப்பை பார்த்தான். சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக அந்த மேப்பை கீழே விட்டான். இது இங்குதான் முடியும், என்னாலே என்றான். அந்த முடிவுடன் அவன் அங்கேயே தங்கினான். பல ஆண்டுகள் கழிந்தது. அந்த லைட் ஹவுஸ் மீண்டும் அமைதியாக நின்றது. ஒரு நாள் இன்னொரு சிறுவன் அந்த இடத்திற்குள் வந்தான். அவனும் அதே பழைய பெட்டியை கண்டுபிடித்தான். அதை திறந்தபோது அதன் உள்ளே ஒரு புதிய மேப் இருந்தது. ஆனால் இந்த முறை அதில் எழுதப்பட்டிருந்தது: அவன் காத்திருக்கிறான். அந்த அடிநிலை கோயிலின் இருளில் அர்ஜுன் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் பிரகாசித்தன. அவன் இப்போது அந்த இடத்தின் காவலன், யாரோ ஒருவரை காத்திருப்பவன். நம்ம சேனல்ல வர இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யோயோ பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.